ஸோ காட்டுல ராஜா யாரு? சிங்கம். ஸோ அட்வர்டைஸ் பண்ணத்தானே செய்யணும் சிங்கம். அதனால தான் ராஜான்னு சொல்லி அந்த சிங்கமே சொல்லுது. இதோட கதை முடியல. அந்த பக்கமா ஒரு முயல் புதருக்குள்ள மறைஞ்சு கேட்டுட்டு இருக்கு. அதுக்கு ஆசை, நாம ஏன் சிங்கத்தோட ஐடியாவை ட்ரை பண்ணக்கூடாது? நம்ம ஒரு அட்வர்டைஸ் பண்ணுவோம், கர்ஜனை பண்ணுவோம். கர்ஜனைன்னா உங்களுக்கு தெரியும், அது என்ன கர்ஜனை பண்ண முடியாது. ஏதோ கர்ஜனை தன்னால முடிஞ்சதை பண்ணுவோம். இப்போ ஒருவேளை நானும் விலங்குகளின் ராஜா என்ற பெயர் எனக்கு வரக்கூடும் தானே அப்படின்னு சொல்லி அந்த முயல் முயற்சி பண்ண. அந்த பக்கமா வந்த நரிக்கு மத்தியான சாப்பாடு கிடைச்சது. அதனால சிங்கம் தான் விளம்பரம் பண்றதுக்கு தகுதியானது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்க ப்ராடக்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணலாம். எப்ப பண்ணணும்னா, சிங்கம் மாதிரி ஒரு குவாலிட்டியை கொடுத்துட்டு தான் நீங்க அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய